அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் ஜபங்கள் என்று சொல்லி நான் அதனுடைய தொடர்ச்சியை நான் வர நாட்கள்ல நம்ம தியானிப்போன்னு சொல்லியிருந்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த ஒரு 1ஆம் அதிகாரம் கடைசியில 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. யூதாஸ் ஆண்டு கொண்டு மரித்ததுக்கு பிறகு மத்தியாசை ஜபம் பண்ணி தெரிந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புது ஆதி சபைக்கு அவங்களுக்கு முதுகெலும்பாய் இருந்தது ஜபம். எல்லாத்துக்குமே ஜபம்தான். 2ஆம் அதிகாரத்துல ஆண்டோடைய தாயாராகிய மதியால் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, 120 பேர் மேல் வீட்டு அறையில வந்து கூடுறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அதன் தொடர்ச்சியாக 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அப்படியே விட்டு போகாமல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்பம்பிக்குதலிலும் ஜபத்திலும் என்ன பண்ணாங்க, அவர் தேவனை 42 போடுங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் என்ன பண்ணியிருந்தாங்க, தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அது தொடர்ச்சியாய் 9ஆம் மணி வேளை ஜபத்திற்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருந்தாங்க. அப்படி நேரத்தை வைத்திருக்கும் பொழுது தேவாலயத்துல பிறவியிலிருந்து சப்பானியாய் ஒரு மனுஷன், அப்ப அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. உடனே வெள்ளியோ பொண்ணோ எங்களிடத்துல இல்ல, ஆனா ஏசப்பா உனக்கு தருகிறோம் என்று சொல்லி நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறாங்க. அங்க அற்புதம் நடக்குது. 4ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது, தொடர்ச்சியாய் பேதுருவின் எழுப்புதலை பார்த்து அங்க இருக்கிற பொந்து பிலாத்தும் ஏரோதும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட தொடங்குறாங்க. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம் என்ன பண்ணாங்க, விசுவாசிகள் எல்லாம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இதெல்லாம் நம்ம சென்ற நாட்கள்ல பார்த்தோம். சும்மா ஒரு கிளான்ஸுக்காக நான் சொல்றேன். அடுத்து 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக அநேக அற்புதங்களை செய்ய தொடங்கினார், அடையாளங்களை செய்ய தொடங்கினார். அவங்க நிழல் பட்டு கூட என்னாச்சு, சுகம் உண்டாச்சு. அவங்க நடந்து போகும் போதே அவங்க நிழல் பட்டு நிறைய பேர் அவங்க நிழல் பட்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து போட்டதை பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு 6ஆம் அதிகாரத்துல சீஷர்களுடைய தொகை, முன்னாடி என்ன பார்த்தோம், விசுவாச ஜனங்களை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய தொகை 5000 இருந்துச்சு, 3000 இருந்துச்சு. ஆனா 6ஆம் அதிகாரத்துல என்ன ஆயிருச்சு, சீஷர்களுடைய தொகை பெருகிருச்சு. அப்படி சீஷர்களுடைய தொகை பெருகும் பொழுது சீஷர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க போய் பந்தி விசாரிப்புல என்ன பண்ண முடியாது, நாங்க போய் பரிமாறிட்டுல இருக்க முடியாதுப்பா, நாங்க போய் சாப்பாடு வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப புதிய நபர்களை தெரிந்தெடுப்பதற்காக ஜெபிக்கிறாங்க. 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், இது மாதிரி ஆட்களை தெரிந்தெடுப்பதற்கு என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்கன்னு பார்த்தோம். திரும்ப இங்க 6ஆம் அதிகாரத்திலேயே ஸ்தேவான் அதுல ஒருத்தரா இருக்கிறார். அப்ப ஸ்தேவான் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறார், ஆவியில நிறைந்தவராய். 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் அந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, நாங்களோ ஜபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். 6ல பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணாங்க, ஸ்தேவான அவங்க தெரிந்தெடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு ஸ்தேவானுடைய செய்தியை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்து முழுக்க இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு புரியும் பண்ணும் தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் தைரியமா என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். இது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஏன் தாங்கிக்க முடியல, இந்த 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல கடைசி நம்ம வசனங்களுக்கு முன்னாடி வசனம் 52ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது 51ல இருந்தே வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் என்ன சொல்றாரு, நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆனவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் என்ன பண்றீங்க, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகைக்கு முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளாகவும்
அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீங்க. என்ன சொல்றாரு? நீங்க ஆதியிலிருந்தே உங்க பிரச்சனை இதுதான். யூத ஜனங்களே, நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணிட்டீங்க? தீர்க்கதரிசிகள் யார் யாரெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களோ அவங்கள துன்புறுத்துனீங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவே நீங்க கொண்டுட்டீங்க. அப்படி இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஸ்தேவானை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. உடனே கல்களை எடுத்து ஸ்தேவானை அடிக்க போறாங்க, கொலை செய்ய போறாங்க. அப்பதான் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பின் ஜெபத்தை செய்யறாரு. சிலுவையில ஏசப்பா என்ன சொன்னாரோ, ஆண்டவரே 59ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க, அதுல அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அடுத்த வசனத்தை போடுங்க. அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இப்பாவத்தை சுமத்தாதேரும். ஏசப்பா சொன்னார்ல, ஆண்டவரே இவங்க என்ன செய்யறது, என்ன பண்றாங்க, அறியாது செய்கிறாங்க என்று ஏசப்பா சொன்னதை போல ஸ்தேவானும் இந்த இடத்துல, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் என்ன பண்ணிடாதீங்க, சுமத்திராதீங்க என்று சொல்லி தன்னுடைய எதிரிகளுக்காக கூட ஸ்தேவான் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிந்தது. அடுத்து என்ன ஆகுது? இந்த ஸ்தேவானின் மரணத்துக்கு பிறகு கடுமையான உபத்திரம். இந்த உபத்திரத்தில் என்ன ஆகுது? நம்ம 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்ம ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் வார்த்தை சொல்லியிருந்தாரு எருசலேம்ல. அடுத்து எருசலேமுக்கு அடுத்து எங்க? யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறம் பூமியின் கடைசி வரைக்கும். இப்ப இந்த முதல் 7 அதிகாரங்கள் எல்லாம் எருசலேம்ல தான் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஸ்தேவான் மரணத்துக்கு பிறகு ஒரு சிதறடித்தல் உண்டானதுனால ஜனங்கள் எங்க போயிடுறாங்க பாருங்க. 1:8 வாசிக்கிறோம். அவர்கள் கொலை செய்ததற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இது ஒரு பகட்டு பார்க்கும் போது சபையாருக்கு ஒரு சிதறடிக்குதல், எல்லாரும் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் மறுபுறம் இது எதை உணர்த்துகிறது? ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை, ஆண்டுடைய வார்த்தை எருசலேமுக்கு மாத்திரமல்ல புறஜாதியா இருக்கிற சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் அங்கெல்லாம் போகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வாசலை திறக்கிறாரு. இதன் விளைவு என்ன ஆகிறது? இதன் விளைவு 8ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சியாய் சமாரியாவுல இருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க. அந்த 8:15 போடுங்க. 8:15 வாசிக்கும் போது அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. சமாரியால உள்ளவர்களுக்கு பேதுருவும் மற்றவர்கள் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாங்க. ஞானஸ்தானத்தை கொடுத்து ஜெபிக்கிறாங்க. அடுத்து 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மாற்றத்தை பார்க்கிறோம். ஒரு சவுலாக இருந்தவர் முதல் வசனத்துல கூட 9:1 வாசிக்கும் போது கூட அவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சிதறி அவங்கள சிதறடிக்கப்பட்டு எல்லாம் அந்த மோசமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா ஏசப்பா என்ன கேட்டார்? நேரடியா தரிசனத்தில், சவுலே சவுலே ஏன்பா என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. அதற்கு பிறகு தேவ மனுஷனாகிய அனனியா வராரு. அவரிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணுவான்? ஜபம் பண்ணுகிறான். அவன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாய் அவர் ஞானஸ்தானம் பெற்று உடனடியாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை நீங்க 20ஆம் வசனத்துல 9:20 வாசிக்கும் பொழுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனடியான ஒரு மாற்றம், அவ்வளவு அதிவிரைவில் ஒரு மாற்றம் உண்டானது. அல்லேலூயா. அதன் பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு போறாரு. அங்கே தபித்தா என்று சொல்லி எழுந்திரு அப்படின்னு சொல்லி அங்க சுகத்தை உண்டு பண்றதை, அங்க சுகத்திற்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடிந்தது. கடைசியாக 10ஆம் அதிகாரத்துல இவ்வளவு நாள் யூதர்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்த, யூதர்களுக்குள்ளே ஆண்டவர் இறங்கி கொண்டிருந்த அதே தேவன்
இப்ப 10ஆம் அதிகாரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? புறஜாதியாகிய கொர்நேலியோடு இடைபட ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். கொர்நேலியோ நல்ல மனுஷனாய், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய், ஜெபிக்கிற மனுஷனாய், 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 9ஆம் வசனம் இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? கொர்நேலியோ ஜெபிக்கிற மனுஷன் என்று நமக்கு சொல்லுகிறது. அவன் ஜெபித்து கொண்டிருந்தான், அவன் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறார். இவர் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்க ஆண்டவர் யார் அசைக்கிறார் அப்படின்னா பேதுரு அசைக்கிறார். பேதுரு இதுவரைக்கும் புறஜாதிகள் மத்தியில போகவே இல்லை, யூதர்கள் மத்தியில தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக 3ஆம் மணி வேளையில அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்துல சொல்றாரு, நீ என்ன பண்ண, எல்லா ஜீவராசிகள் 4 கால்கள் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் காமிச்சு, மிருக ஜீவன் எல்லாம் காமிச்சு, இத என்ன பண்ணு, நீ அடித்து புசி என்று ஆண்டவர் சொல்ற. அதன் அர்த்தம் என்ன? யூதர்களுக்கு மட்டும் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, நீ புறஜாதிகளை அசுத்தர்களாய் தீட்டுப்பட்டவர்களாய் நினைக்கிறதால புறஜாதியின் இடத்துல நீ என்ன பண்ண வேண்டும்? போய் என்னுடைய தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ண வேண்டும்? நீ சொல்ல வேண்டும். இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் பேதுரு போறார். அப்ப போய் கொர்நேலியு வீட்டுல பார்க்கிறாரு. கொர்நேலியு கிட்ட இந்த சகல காரியங்களையும் சொல்றார். இதன் நிறைவு என்ன ஆகுறது? 10ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் பல பாஷைகளில் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்த விருத்த சேதனம் உள்ளன யூதர்கள், யூத விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்திருக்கப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்ப 2ஆம் அதிகாரத்துல 120 பேர்ல ஒருத்தர் கூட யார் கிடையாது? புறஜாதிகள் கிடையாது. ஒருத்தர் கூட புறஜாதிகள் கிடையாது, எல்லாம் யூதர்கள். ஆனா முதலாக உங்களை மாதிரி என்னைய மாதிரி புறஜாதிகள் மத்தியில அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல தான் யார் இறங்குறா? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஜெபிக்கிற ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப யூதர்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், நமக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியில கூட கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அல்லேலூயா. இந்த காரியம் வரைக்கும் நம்ம போன நாட்கள்ல நம்ம பார்த்தோம். இப்ப 11ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு மாபெரும் அசைவை தேவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். புறஜாதிகளும் அவர் புறஜாதிகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுறாரு. பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாய் இறங்குகிறாரு என்று சொல்லி என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல தொடங்குகிறார். ஏனென்றால் அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த விருத்த சேதனம் உள்ள யூத ஜனங்கள், விசுவாச ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? பேதுருவை தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ போய் ஒரு புறஜாதி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், அசிங்கம் இல்லை உனக்கு, நீ போய் புறஜாதி இடத்துல போகலாமா? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இதுக்கெல்லாம் நமக்கு எந்த வகையிலும் சமாரியனோடு நமக்கு எந்த வழியும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்ப அதுதான் நடக்கு. நீங்க 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 2ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது புறஜாதியும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார் என்று யூதேயாவில் உள்ள அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். விருத்த சேதனம் பண்ணாததோட உனக்கு என்ன காரியம்? எதுக்கு போய் நீ அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வேற வந்திருக்கிற என்று சொல்லி அவரிடத்துல என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே திரும்ப இந்த 10ஆம் அதிகாரத்துல நடந்த சகல காரியங்களையும் இங்க சாட்சியாக என்ன பண்ண தொடங்குறாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல தொடங்குறாரு. ஆண்டவருடைய தரிசனத்துல வந்தாரு. பேதுருவே, நீ என்ன பண்ணி எழும்பி அடித்து புசின்னு சொன்னாரு. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்பட்டேன். 9ஆம் வசனத்துல 11:9 பார்த்தோம், தேவன் சுத்தமாக்கினவைகளே நீ தீட்டாக எண்ணாதிருப்பாயாக என்று ஆண்டவர் என்னோடு பேசினாரு, என்னோட சொன்னாரு. அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணேன், நான் போனேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஜெபம் பண்ணது, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் தெள்ள தெளிவாய் விவரிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த 8ஆம் அதிகாரத்துல சிதறடிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா? ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரை அறிந்த ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்கல்ல. இப்ப 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது
நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க வசனம் என்ன சொல்லுது? 8ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இது நான் ஒரு புறம் அவங்க சிதறடிக்கப்பட்டு உபத்திரவத்துக்குள்ள போனாலும் மறுபுறம் என்னது? தேவனுடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் இதை பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப எருசலேம்ல மாத்திரமல்ல, எருசலேமுக்கு பிறகு யூதயாவிலும் சமாரியாவிலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அங்கேயும் தேவனுடைய வார்த்தை போக வேண்டும் என்று ஆண்டவருடைய உன்னதமான நோக்கத்தினால இப்ப பாருங்க, அதே போல என்ன நடக்குது? உபத்திரவத்தினால சிதறடிக்கப்பட்டவங்க என்ன போறாங்க? இந்த பட்டணங்களுக்குள்ளலாம் போகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்குள்ளாம் போய் இயேசுதான் தெய்வம் என்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தொடர்ச்சியாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவு என்ன தெரியுமா ஆகுது? அந்தியோகியா பட்டணத்துல 26ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. முதலாக அதற்கு முன்னாடி வரைக்கும் இவர்களை என்ன சொல்லவே இல்லை? இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவே இல்லை. இப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்களும் புறஜாதிகளும் 2 பேரும் சேர்ந்து இப்ப இவங்களுடைய பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல தான் பார்க்கிறோம், அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சீஷர்களுக்கு பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. இது எல்லாமே பாருங்க ஜெபத்தின் மூலமாய் கிடைத்ததான ஒரு மாபெரும் அசைவாய், மாபெரும் எழுப்புதலாய் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்க இதே 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது அங்க அந்த வசனங்களை பார்க்கிறோம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எப்போ இந்த அக்செப்டன்ஸ், எப்ப இந்த புறஜாதிகளை தேவனே ஏற்றுக்கொண்டப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாமா என்று அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்ததோ, அவன் என்ன செய்தாங்க? தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதன் விளைவுதான் இந்த ஜனத்திற்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வருகிறது. அல்லேலூயா. அடுத்து 12ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, 12ஆம் அதிகாரத்துல இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு மீண்டும் சிறைச்சாலையில என்ன பண்ணப்படுறாரு? அடைக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை. ஆனா 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஏரோது பொந்து பிலாத்து இருக்கும் பொழுது சிறைச்சாலை அடைக்கப்படல, ஆனா பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா அந்த எதிர்ப்புல என்ன செய்யறாங்க? சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு மாபெரும் அசைவு. அந்த அசைவுக்கு பிறகு என்னாச்சு? தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனா இப்ப 12ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? 5ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல கூட வாசிங்க. வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாருங்க, இப்ப தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? பேதுருவை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. தொடர்ச்சியா வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. யாருங்க ஜெபித்தா? சபையார் ஊக்கத்தோடு என்ன பண்ணினாங்க? ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இந்த ஜெபித்ததின் விளைவு, இவங்க ஜெபித்ததின் நிமித்தமாக என்ன நடக்குது? 7ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அல்லேலூயா. இவங்க சபையார் ஜெபிக்கிறாங்க. சபையார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், சபையார் ஜெபிக்கிறாங்க. உடனடியாக தேவ தூதன் அந்த ஊக்கமான ஜெபத்தை கேட்டு அங்க கிரியைகளை செய்கிறதை பார்க்க முடிகிறது. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப பேதுரு மீண்டும் எங்க இருந்து? சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு திரும்ப இப்ப எங்க வராரு? மார்க்கினுடைய வீட்டுக்கு வரார்.
அப்படி வரும்போது அங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள்? அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதன் விளைவு என்ன தெரியுமா ஆகுது? இவங்களோட ஜெபத்தினுடைய விளைவு அதி சீக்கிரமா இவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்ததான ஏரோது மரித்து போறான். அல்லேலூயா. அப்ப தொடர்ச்சியாகி பாருங்க, எந்த வசனங்கள்னா நான் சொல்றேன், 22, 23 பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். அல்லேலூயா. ஒரு தூதன் என்ன செய்யறான்? சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை காப்பாற்றுகிறான். இன்னொரு தூதன் என்ன பண்றான்? ஏரோத புழுபுழுத்து செத்தும்படியாக செய்கிறான். அல்லேலூயா. அப்ப இது ரெண்டு சம்பவத்துக்கு, ஒரு சம்பவத்துல விடுதலை, ஒரு சம்பவத்துல அங்க ஜீவன் உண்டாகுது, இங்கே என்ன உண்டாகுது? மரணம். அது கொடூரமான மரணம். ஆனா அது ரெண்டுத்திற்கும் காரணம் தேவ தூதர்கள். அதற்கு பின்னாடி இந்த தேவ தூதர்களை வரவழைத்தது என்ன? ஜெபம். அவங்க செய்ததான ஜெபம். அல்லேலூயா. அப்ப இதன் விளைவு 24 பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏரோதனுடைய மரணம் உண்டாயிடுச்சு உடனே. அப்ப சிறைச்சாலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதான இந்த 12ஆம் அதிகாரம் தேவ வசனம் அதிகமாய் வளர்ந்து பெருகின ஒரு காரணத்தை, ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப தொடர்ச்சியாய் 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நான் வேகமாய் போகிற முறை 13ஆம் அதிகாரத்துல Thank you Jesus. 2ஆம் வசனத்தை கூட பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் வச்சினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஊழியத்திற்கு பர்னபாவையும் பவுலையும் என்ன பண்றாங்க? பிரித்து தேவ ஊழியத்திற்காக மீண்டும் அனுப்புறாங்க. அவங்கள ஜெபித்து அவங்க மேல கைகளை வைத்து அவங்களை அனுப்புறாங்க. அப்படி தொடர்ச்சியாய் அனுப்பும் பொழுது அவங்க பல இடங்களுக்கு போய் என்ன செய்யறாங்க? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை தெள்ள தெளிவாய் தைரியமாய் பேச தொடங்குறாங்க. என்ன சொல்றாங்க? 47ஆம் வசனத்துல பார்க்கும்போது 47 பாருங்க, 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களை கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். தொடர்ந்து வாசிங்க 48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் யூதர்கள் இருந்து புறஜாதிகள் மத்தியில் இப்ப அதிகமாய் புறஜாதிகள் மகிமைப்படுத்துறாங்க, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம், சவுலையும் பர்னபாவையும் சுவிசேஷத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி 2 பேரும் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு இடமாய் போய் அவங்க பிரசங்கம் பண்ண தொடங்குறாங்க. அதன் விளைவுல புறஜாதிகள் கூட தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்தெந்த இடங்கள் எல்லாம் மகிமை, இப்ப 49 பாருங்க, அந்த இடம் முழுவதும் அந்த தேவ வசனம் தேசம் முழுவதும் என்னவாயிடுச்சு? பிரசித்தமாயிடுச்சு. அப்ப 50ஆம் வசனத்துல யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? எல்லைகளுக்கு ஒரு இடத்துல எழுப்புதல் வந்தாலே பிசாசனம் என்ன செய்யணும்? உடனே அந்த இடங்கள்ல தடைகளை கொண்டு வருகிறான். தொடர்ச்சியா என்ன நடக்குது? இவர்கள் தங்கள் கால்களில் பிடித்த படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். இது யாரோட வார்த்தைகள்? ஏசப்பா சொன்னார், ஒரு கிராமத்துக்கு போறீங்க, ஒரு பட்டணத்துக்கு போறீங்க, அங்க என்னுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி சொல்லுங்க. அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்க என்ன பண்ணுங்க? உங்க காலில் படிஞ்ச தூசிய நீங்க அதை அப்படியே செய்து காட்டிட்டாங்க. செய்து காட்டிட்டு அவர்களுக்குள்ளாக சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏங்க ஒரு சந்தோஷம் உண்டாகுது? அங்க சுவிசேஷம் சொல்ல முடியல, ஒரு எதிர்ப்பு தான். ஆனா இங்க தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறது என்பது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. தேவனுடைய வேலையை, தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கர்த்தர் நம்மளை விட்டு போனாலும், ஆண்டவர் இப்பதான் போயிருக்கிறார், நம்மளை விட்டு போனாலும், ஆனா தேவன் நம்மளோடு இருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை
சீஷர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக சந்தோஷம் அவரை நிரப்பினது. அல்லேலூயா. அடுத்து தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல அதனுடைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவினுடைய தொடர்ச்சியில தான் பார்க்கிறோம். 14:23 வாசிங்க. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. இங்க உபவாச ஜெபத்தை பார்க்கிறோம். அந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறாங்க? உபவாச ஜெபத்தை செய்திருக்காங்க. 22 நீங்க படிச்சீங்கன்னா சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. விசுவாசிகளை திடப்படுத்துகிற ஊழியத்தை செய்துட்டு இந்த உபத்திரவத்தின் வழியை தான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன வாசிக்கிறேன் 23ல அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி, அந்தந்த சபைகள்ல என்ன பண்ணிருக்காங்க? தலைவர்களை ஏற்படுத்தி மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசம் பண்ணி அவங்க ஜெபித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தொடர்ச்சியாய் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல ஜெபம் என்று சொல்லத்தக்க எந்த ஒரு வார்த்தையும் முதலாவது நாங்க பார்க்க முடியல. இப்ப 14 அதிகாரங்கள்ல தொடர்ச்சியா என்ன பண்ணி ஏதாவது இடத்துல ஜெபிக்கிறாங்க. 9ஆம் மணி வேலை ஜெபம், ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, உபவாச ஜெபம், இப்படி ஏதோ ஒரு ஜெப வடிவத்தை நம்ம பார்த்தோம். ஆனா 15ஆம் அதிகாரத்துல ஜெபத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியாட்டியும் அவங்க ஜெப ஆலயத்துக்குள்ள அவங்க போனாங்க என்று 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அல்லேலூயா. இந்த இடங்கள்ல என்ன பார்க்கிறோம்? ஜெப ஆலயங்கள்ல அவங்க போய் தொடர்ச்சியாய் ஒருபோதும் நிறுத்தவில்லை. தொடர்ச்சியாய் அவங்க பிரசங்கித்து கொண்டு வழிநடத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இப்ப அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில 40ஆம் அதிகாரத்துல இப்ப பவுலும் சீலாவையும் பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். அல்லேலூயா. இப்ப தொடர்ச்சியாய் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவுனாலே உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? இப்படி தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போக்குறாங்க. அப்படி சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்களை வழியை மாத்தி விடுறார், அவங்க பாதையை மாத்தி விடுறார். அவங்க எங்க போக வேண்டும்? 6ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பாருங்க, ஆசியாவுக்குள்ள அவங்க வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? தடை பண்ணி போட்டுறாரு. தடை பண்ணிட்டு என்ன பண்றாரு? மேசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வழியை மாத்தி விட்டு தொடர்ச்சியாய் நீங்க வாசித்து பார்க்கும்போது மக்கதோனியாவுக்கு போக சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அதே போல என்ன பண்ணிடுறாங்க? மக்கதோனியா பட்டணத்துக்கும் போயிடுறாங்க. இதற்கு பிறகு என்ன ஆகிறது? அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்கும் பொழுது தேங்க்யூ ஜீசஸ் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர். குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இந்த குறி சொல்ல பெண்ணை வைத்து பல பேர் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? சம்பாதித்து கொண்டிருந்தாங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அவர் மேல, அந்த பொண்ணு மேல கை வைத்த உடனே அவளுக்கு என்ன ஆயிடுது? உடனே அவள் விடுதலை ஆகுறா. அப்ப விடுதலை ஆன உடனே இவரை வச்சு சம்பாதித்து கொண்டிருந்தாங்கல்ல, இந்த பெண்மணியை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்தாங்கல்ல, இவங்க கோபம் வந்துருச்சு. எங்களுடைய சம்பாத்தியத்தை நீ கெடுக்க வர,
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி சிறைச்சாலையில போட்டுறாங்க. யார? பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க. அப்ப சிறைச்சாலையில அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? தேவனை துதிக்கிறது, பாடல்கள்னால, தேவனை ஜபத்தினால, தேவனை ஜெபிக்கிற ஜபத்தினால அவங்க என்ன பண்றாங்க? 25ஆம் வசனத்துல பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்னதான் நம்ம செய்யணும்? ஜெபிக்கணும், துதிக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை தவிர போராட்டங்கள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக்கொள்ள நமக்கு வழி கிடையாது. அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்துல எப்படி அன்னைக்கு சீஷர்களை, அந்த விசுவாச ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கும் பொழுது பேதுருக்கு தேவ தூதன் வந்து காப்பாற்றினானோ, இந்த இடத்துல இவர்கள் ஜெபிக்கிறாங்க, இவங்க தேவனை துதித்து பாடுறாங்க. உடனடியாக அந்த இடமே செய்கிறது. கதவுகள் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் கதவுகள் மாதிரி சாதாரண கதவுகள் கிடையாது. சிறைச்சாலையின் கதவுகள் பயங்கர கனமாய், பயங்கர ஸ்ட்ராங்கா, யாரும் தப்பித்து போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணி கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு. இவங்க கட்டு மாட்டு இல்ல, எல்லா கட்டுகளும் கலன்று போய் அங்க ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அங்க உடனே ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்ய தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, எதிரடையா செயல்படுறவங்க என்னதான் பண்ண முடியும்? இவங்களை வந்து நம்ம தடுத்தாலும் ஏதாவது அற்புதங்களை பண்ணி சுவிசேஷத்தை சொல்லிடுறாங்க. இவங்களை தூக்கி ஜெயில போட்டாலும் அங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது பண்ணி என்ன பண்ணிடுறாங்க? வெளில வந்துடுறாங்க. எதுவுமே இவங்களை செய்ய முடியலையே. என்ன செய்தாலும் அவங்க திரும்ப 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 என்ன பண்றாங்க? வெளியே வந்துடுறாங்களே என்று சொல்லி இவர் பாருங்க 38ஆம் வசனத்துல பாருங்க, சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்துல சில நேரத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்ததான அடையாளத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியதான நேரம். 37ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 37ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல், ரோமராகிய எங்களை, அவருடைய இடத்தை, அவருடைய அடையாளத்தை இங்க சொல்றாரு. சொன்ன உடனே தான் அடுத்த வசனத்துல நம்ம வாசித்தோம், அவர்கள் ரோமர் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு 38ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே சில இடங்கள்ல நம்ம அதிகாரத்தை என்ன பண்ணி தான் ஆகணும்? யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சரியா செய்யறார். அப்ப பாருங்க, உடனே அவங்கள விட்டு ஊரை விட்டு வெளில போக சொல்றாங்க. அதே போல அவங்க ஊரை விட்டு வெளியில வருகிறதையும் பார்க்க முடிகிறது. பிறகு இந்த 17ஆம் அதிகாரம், அதே போல 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சியாக அதிகமாய் தேவ வார்த்தை, தேவ வசனம் தான் அதிகமாய் பெருகின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல தெசலோனிக்கேயாவில் ஆரம்பித்து அவங்க இதே போல தேவனுடைய வார்த்தைகள் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்றாங்க? யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது என்று 1ஆம் வசனத்துல பாருங்க. தேவ வசனத்தை அதிகமாய் பிரசங்கிக்கிறாங்க. அப்புறம் திரும்பி 10ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பெரையா பட்டணத்தை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது? பெரையா பட்டணத்துல தேவனுடைய வசனத்தை சொல்றாங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தைகளே சரியா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாம் இந்த பெரையா பட்டணத்து ஜனங்கள். ஆராய்ந்து 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருன்னு அவங்க நம்பிரல. ஏதோ ஒரு மனுஷன் சொல்றாரு, இவர் சொல்றதுனால நம்ம நம்பியே ஆகணும், நம்ம விசுவாசித்தே ஆகணும், அப்படி அவங்க செய்யல. இது உண்மையா? இந்த வார்த்தைகள் அப்படிதான் இருக்கிறதா என்பதை தினந்தோறும் என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. நமக்கு ஒரு பெரிய பாடம்,
இதன் மூலமாக யார் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை நடத்தினாலும் சரி, யார் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் சரி, அது சரியானதா, அவங்க சொல்ற வார்த்தை உண்மையானதா, அவங்க சொல்ற தேவனுடைய சத்தியம் முரண்பாடா இருக்குதா, இல்ல வேதத்துக்கு ஒத்து போகிறதா என்பதை நம்ம வேதத்தை வாசித்து ஆராய வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அத சொல்றத நீங்க அப்படியே நம்பிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அதை சரியாய் சொல்லுதா? இப்படி மனிதர்கள் சொல்ற வார்த்தையை உடனடியாக நம்பாம, அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய மனுஷன், அவ்வளவு பட்டணங்களை ஊழியம் செய்து வந்திருக்கிறாரு. ஆனா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிதான் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். அப்ப யாருடைய செய்திகளை கேட்டாலும் சரி, யாருடைய தேவ வார்த்தைகளை கேட்டாலும் சரி, வேத வாக்கியங்கள் இப்படிதான் சொல்லுகிறதா, வேத வசனம் இப்படிதான் சொல்லுகிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போமே ஆகில் நம்ம நற்குணசாலிகளா இருப்போம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி கள்ள போதனைகளோ கள்ள தீர்க்கதரிசிகளோ வேறொரு வேதாகமத்தை எடுத்துட்டு வர போறது கிடையாது. இதே வேதத்தை வைத்து, இதே வசனங்களை வைத்துதான் உங்களிடத்துல பேச போறாங்க. இதே வார்த்தைகள் வேற பைபிளை கொண்டு வந்து உங்கள்ட்ட பேச போறது இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகள் தான். அப்ப இந்த வேதாகமத்தில இருந்து தான் பிசாசா என்ன பண்றான், ஏசப்பட்ட வசனங்களை சொல்றான், வார்த்தைகளை சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இப்ப 16ஆம் அதிகாரத்திலே அதே தான் நடக்குது. 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களிலும் அங்கிருந்து பெரியாப்பட்டினத்துக்கு பிறகு அங்கிருந்து தொடர்ச்சியா என்ன செய்யறாங்க, 18ஆம் அதிகாரத்துல கொரிந்து பட்டணத்துக்கு போறது பார்க்க முடிகிறது. கொரிந்து பட்டணத்திலிருந்து 19ஆம் அதிகாரத்துல எபேசு பட்டணத்துக்கு போகிறாங்க. ஆனா இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே 17 ஆரம்பித்து 18 இந்த இடங்களில் எல்லாமே அதிகமாய் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகள் தான் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜப ஆலயங்கள் என்று 18ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 18, 17, 18, 18, 19 இந்த வசனங்கள் எல்லாத்தையும் ஜப ஆலயங்கள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாய் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி ஜபத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்துட்டே வர்றாங்க. 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாருங்க. அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தாரு, அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினான்னு பார்க்கிறோம். ஏன் அப்படி நடக்கிறது? முன்னாடி வசனங்களை வாசிங்க, 34, 35 வாசிங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடியிருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அல்லேலூயா. நான் உங்களை மாதிரி பணத்தை வைத்து நான் எதுவுமே செய்யல, இல்லாட்டி நான் உங்கள்ட்ட பணத்தை வாங்கி செய்யல. நான் என்ன செய்தேன், நான் வேலை செய்தேன். நான் என்ன பண்ணேன், ஜனங்களோட ஜனங்களா இருந்து நான் என்ன பண்ணி கொண்டிருந்தேன், என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 18:3 அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள், தானும் அந்த தொழிலை செய்கிறவனானபடியினாலே அவர்களை தாங்கி அவர்களிடத்தில் தங்கி என்ன பண்ண வேலை செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மேல என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்துட்டு சொல்றாரு, நான் சம்பாதித்து நான் வேலை செய்து இந்த ஊழியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் செய்து கொண்டிருக்கேன். உங்களிடத்திலிருந்து வாங்குவதற்கோ உங்களிடத்திலிருந்து பிடிங்கிட்டு போவதற்கோ நான் ஒருபோது என்ன செய்யல, வரவே இல்லை. 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, இந்த எபேசு பட்டணத்துல அவர் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த எபேசு நம்ம எத்தனாவது 19ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். 19, 20 வசனங்கள் அவர் எபேசு பட்டணத்துல தான் இருக்கிறார். அப்ப இந்த 3 ஆண்டுகள்ல அவர் அதிகமாய் வேலை செய்து அந்த வேலையை வருகிற அந்த தொகையை அவர் ஊழியத்துல செலவு பண்ணினார்னு பார்க்கிறோம். அது கடைசி அந்த எபேசு பட்டணத்தை விட்டு அவர் போகும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு, முழங்கால் படிக்கிட்டு அவர்களோட என்ன பண்ணினார், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். அடுத்து மீண்டும் எங்க போக போறாங்க அப்படின்னா, எருசலேமை நோக்கி
அவருடைய பயணம் போகிறதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாரு? 5ஆம் வசனத்தை வாசிங்க. நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. எங்க இடம் கிடைக்குதோ உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? ஜெபம் பண்றாங்க. கடற்கரையில ஜெபம், கடற்கரையில ஜெபம். இன்னைக்கு நம்ம ஆலயத்துல உள்ள வந்து ஜெபிக்க வச்சாலுமே என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுற நேரத்துல படகுல இருந்து இறங்குறாங்க. படகின் மூலமாய் வந்தீங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். படகில இருந்து இறங்கி வருகிறாங்க. தேவனுடைய சத்தம் என்ன உண்டாகுது? எருசலேமுக்கு இப்போ நீங்க போக வேணாம் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு தான் போகணும். ஆனா எருசலேமுக்கு போக வேணாம்னு ஒரு சத்தம் வருகிறது. உடனே கடற்கரையில இறங்கி அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் 6ஆம் வசனத்துல பாருங்க. பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் 12ஆம் வசனத்துல பாருங்க. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு 11 வாசி. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அல்லேலூயா. என்ன உண்டாகுது? அப்புறம் திருப்பி 13 என்ன வாசிக்கிறோம்? 13 வாசிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏன் எருசலேம் ஆண்டவர் என்ன பண்ணார்? படகுல இருந்து இறங்கி வந்த பொழுதோ கூடியிருந்த அந்த 7 நாட்கள் கூடியிருந்த இடத்துல என்ன சொல்றாங்க? எருசலேமுக்கு போக வேணாம், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு கடற்கரையில ஜெபித்து விட்டு மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. திரும்பி இந்த ஜனக்கூட்டம் என்ன சொல்றாங்க? உங்களை எருசலேமுக்கு போனீங்கன்னா உங்களை கட்டி வைத்து உங்களை என்ன பண்றாங்க? அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் என்ன எப்படி இருக்கிறது? அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? என்னைய அவங்க அடித்தாலும் சரி, நான் கட்டப்பட்டாலும் சரி, மரிப்பதற்கு நான் என்ன இப்படி இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன் என்று இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றேன். பாருங்க 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போயிடுறாரு? நேரடியா எருசலேமுக்கு போயிடுறாரு. வாசி 17ஆம் வசனத்துல பாருங்க. நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. எருசலேமுக்கு போயிடுறாரு. அங்க போனா கொன்றுவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் போயிடுறாரு. போயிட்டு 27ஆம் வசனத்துல தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல், நான் வேகமாய் போகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சிறை பிடிக்கப்படுறாரு. அங்க கைதியாய் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலை சிறை பிடிக்கிறதை பார்க்க முடிகிறது. 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு வந்துட்டாரு. அப்படி இருந்து என்ன பண்றாரு? ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப ஜெபத்துல ஆண்டவருடைய தெய்வீக சத்தம் உண்டாகிறது. நீ என்ன பண்ணு? தாமதம் பண்ணாமல் என்ன பண்ணு? எருசலேமை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை திருப்பியும் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சாட்சியாக ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. நீ எருசலேம்ல இருக்காது. 3வது முறையா எருசலேம்ல இருக்காது. தேவனே அடுத்து சொல்ற, இயேசுவாவே சொல்லிடுற. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு?
நான் என்ன பண்ண போறேன், தூரமாய் புறஜாதியின் இடத்துல என்ன பண்ண போகிறேன், உன்னைய அனுப்ப போகிறேன் என்று சொல்றேன். அப்ப மீண்டும் 23ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரத்திலிருந்து 23, 24, 25, 26, 27 இந்த அதிகாரங்கள்ல ஜெபத்தை குறித்ததான தெளிவான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியாட்டியும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு இடத்திலேயாய் மாற்றிக்கொள்கிறதை, சிக்கிக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நபர் இடத்திலேயாய் கிங், அதாவது ராஜா அகாரிப்பா ராஜாவின் இடத்துல, அதே போல 24ஆம் அதிகாரத்துல ஃபெலிக்ஸ் கிட்ட, இப்படி ஒவ்வொருவர் 25ஆம் அதிகாரம் கடைசியிலே அகாரிப்பா ராஜா கிட்ட, இப்படி ஒவ்வொருத்தட்டையாய் சிக்கிக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. சுவிசேஷத்திற்கு தொடர்ச்சியாய் தடைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இப்பதான் செவி கொடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட பொழுது, அல்லேலூயா. இப்ப எருசலேம்ல இருந்து எங்க போகிறாரு, அதாவது ரோம தேசத்துக்கு போறாரு. அந்த நாட்கள்ல நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, பெரிதான நம்மளை போல முழு உலகத்தின் ஜனங்கள் வாழல. அப்ப பூமியின் கடையாந்திரங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசினா ரோமாபுரி, அதற்குரிய அதை சுற்றி இருந்த பட்டணங்கள் எல்லாம் பூமியின் கடையாந்திரங்கள். அதற்கு பிறகு ஜனங்கள் வாழாதவர்களாக காணப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. ஆனா ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் ஜனங்கள் வாழ்ந்திருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ரோமாபுரின்னு சொல்லும் பொழுது அவங்க முழு பல தேசங்களை, சொல்லப்போன நம்ம இந்திய தேசம் முதல் கொண்டு பல பகுதிகளை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த ரோமாபுரி வைத்திருந்ததாய் சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி, தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி சுவிசேஷம் எருசலேம்ல ஆரம்பித்து 27, 28ஆம் அதிகாரங்கள்ல அது என்ன ஆகிறது, முழுமையுமாய் இந்த பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் போவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கிரியை செய்கிறார். 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அல்லேலூயா. பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 28ஆம் அதிகாரம் வரைக்கும் சுகத்திற்காக சரி, ஆண்டவர் தங்களை வழிநடத்தினாலும் சரி, சிறைப்பட்டிருந்தாலும் சரி, விடுதலையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பரிசுத்த ஆவியான ஊற்றப்படனாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சமயத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அப்போஸ்தலர்களுடைய ஒரே பலன், ஒரே நம்பிக்கை ஜெபம் மட்டுமே. ஜெபந்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல அவங்களுக்கு உதவியாய் இருந்தது. அல்லேலூயா. அதன் மூலமாய் தான் அவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிக்கிறாங்க. எல்லாருடைய ஜீவனும் இரத்த சாட்சியாக அவனுடைய ஜீவன்கள் எல்லாம் முடியப்படுகிறதை பார்க்கிறோம். நிறைய தேவ ஊழியர்கள் சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஓட முடியல, நீங்களும் நானும் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29. அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 28 அதிகாரங்களோடு வேதாந்தம் முடிந்து போயிருக்கலாம். ஆனா 29 அதிகாரங்களாக, 29வது அதிகாரமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் வைத்திருக்கிறார். அப்ப ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உங்களை தரித்திருந்தாலும் பார்த்தோம். எதை செய்தாலும் ஜெபந்தான், எல்லாத்துக்கும் ஜெபந்தான். அப்ப அதை போல தேவனை சார்ந்தவர்களாய், தேவனிடத்துல மன்றாடுபவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லா எலும்பில் இருக்கலாமா? தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் தகப்பனே உங்களுடைய ஜெபங்களை நாங்க பார்த்து இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் செய்த ஜெபங்களை பார்க்கிறோம். அதன் மூலமாய் நீ செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், விடுதலைகள், ஆண்டவரே சுவிசேஷத்தின் காரியங்கள், சுவிசேஷத்தின் ராஜ்யத்தினுடைய காரியங்கள், ஆண்டவரே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் அப்பா. தகப்பனே, அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய ஆண்டவரே இந்த நாங்க வாசித்ததான காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. எங்களை நீர் மாற்றுங்க தகப்பனே. ஜெபத்துல நாங்கள் தரித்திருக்க ஆண்டவரே, எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபித்து செய்ய தேவன் தாமே எங்களை உதவி செய்வீர். அங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க.
சுகம் வேலன் ஆரோக்கியம் உண்டாகட்ட தகப்பனே. தொடர்ச்சியாய் இந்த 100 நாட்கள் ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.